நீ கியாமத்தை உண்டு பண்ணு. சவால் விடுவதற்கு சமமானது. எங்கள் மூலம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நவீன கால தஜ்ஜாலையும் யாஜூஜ் மாஜூஜையும் மஹதி அலைஹிஸ்ஸலாத்தையும் எதிர்பார்க்கின்ற நாம் நாளாந்தம் ஒரு கியாமத்தினுடைய அடையாளத்தை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் என்னுடைய தலைப்பு. அதிலிருந்து தவிர்த்து கொள்வது எப்படி? அன்பானவர்களே, எவ்வளவு சிறப்புகள், எவ்வளவு பாக்கியங்கள், நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சினையே இந்த அமலில் இருக்கிறது தீர்வு என்பதை பிரசங்கத்தை உள்வாங்கினால் நமக்கு புரியும். நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு மஸ்ஜிதை செழிப்பாக்கி வாழ்வை சிறப்பாக்குவோம். இந்த மஸ்ஜிதை விட்டு ஒதுங்கி வாழ்வை வளப்படுத்த பார்க்கிறோம். மஸ்ஜிதை விட்டு தூரமாகி சம்பாதிக்க பார்க்கிறோம். ஜுமாவுடைய தொழுகைக்கு இக்காமத்தின் பொழுது வந்து சேருகின்ற அளவு பிஸியாகிவிட்டோம். இந்த வயது எனக்கு இன்று 30, 40, 20, 60, 70, 75, 80, 15, 20, 18 என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வருடத்துக்கு 50 லட்சம் ஜும்மா தொழுகைகளிலே கலந்து கொள்கிறேன். எந்த வெள்ளிக்கிழமை ஹத்தீப் மிம்பரில் ஏறி சொல்கின்ற சலாமுக்கு மஸ்ஜிதிலே சுன்னத் தொழுகையை முடித்துவிட்டு உட்கார்ந்து பதில் சொன்னேன் என்று சிலர் சிந்திக்க வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோம். சிலர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வெள்ளிக்கிழமை அடையாமல் கபருக்கு போய்விட்டார்கள். அன்பானவர்களே, மஸ்ஜிதை செழிப்பாக்குகின்ற விடயம் 2 வகைப்படும். ஒன்று, 3 சொல்லலாம். நிர்வாக ரீதியாக மஸ்ஜிதுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், மஸ்ஜிதுடைய பராமரிப்பு நிர்வாக கடமை. அது தனித்தலைப்புகளில் பேசப்படுகின்ற விடயம். அதுவல்ல என்னுடைய தலைப்பு. 2வது பகுதி தஅமீர் அல் மஸ்ஜித் அல் ஹிஸ்ஸி, புலன்களுக்கு தென்படுகின்ற செழிப்பு. அதுவும் என்னுடைய பிரதான தலைப்பு அல்ல. என்றாலும் அதோடு சம்பந்தப்பட்ட 1-2 உதாரணங்களை முதன்மையில் சொல்கிறேன். தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு மஸ்ஜிது நபவிக்கு ஒரு விளக்கு வைக்கிறார்கள், ஒளியூட்டுகிறார்கள். அதுவரைக்கும் மகரிபுடைய, இஷாவுடைய, ஃபஜருடைய தொழுகைகள் இருட்டில் தான் நடக்கும். பூர்ண சந்திரனுடைய நாட்களிலே வெளிச்சமாக இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று பார்க்கிறார்கள், மஸ்ஜிதிலே விளக்கேற்றப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏதோ ஒரு வெளிநாட்டு பயணம் போனார்கள். அங்குள்ள ஒரு விடயத்தை கண்டு என்னுடைய மஸ்ஜிதுக்கும் இதை நான் ஏற்படுத்த நல்லமே என்று ஒரு லேம்பை, ஒரு விளக்கை ஏற்றி ஒளியூட்டினார்கள். இது ஒரு வகையான மஸ்ஜிதை செழிப்பாக்குகின்ற ஒரு பணி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பாருங்கள். யார் வைத்ததுன்னு கேட்டார்கள். தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு. தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னார்கள், அழகான ஒரு துஆ, நவ்வர்தல் இஸ்லாம் வ நவ்வரக அல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. மஸ்ஜிதை ஒளியூட்டினீர்கள் என்று சொல்லவில்லை, மஸ்ஜிதுக்கு விளக்கேற்றினீர்கள் என்று சொல்லவில்லை. சொன்னார்கள் நவ்வர்தல் இஸ்லாம், இஸ்லாத்துக்கே ஒளியூட்டி விட்டீர்கள். இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உங்களை ஒளிமயமாக்குவானாக. ஒரு கருத்த நிற பெண்மணி, பெண்ணுடைய பெயரே பிரபலியமில்லாத நிகழ்வுகள் தான் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. பிரபலியமற்ற ஒரு பெண்மணி, கருப்பு நிற பெண்மணி என்பதுதான் அடையாளம். அல்லது ஒரு ஆண் என்று வந்திருக்கிறது. அவ் இம்ரான் அஸ்வத் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள். அவருடைய வேலை நாளாந்த மஸ்ஜிதுக்கு வந்து கிளீன் பண்ணுவது. எந்த உலக ஆதாயங்களை மேற்பார்க்காமல் மஸ்ஜிதை கிளீன் பண்ணுவது, மஸ்ஜிதை சுத்தமாக வைப்பது முஅத்தினுடைய, மஸ்ஜித் ஊழியருடைய பணி மாத்திரம் அல்ல. ஒரு அழுக்கை கண்டால், ஒரு துரும்பை கண்டால், ஒரு தூசியை கண்டால் ஒவ்வொருவரும் அதை துடைப்பது, அதை சுத்தப்படுத்துவது, அதை புதைக்க வேண்டிய இடத்தில் புதைப்பது, அகற்ற வேண்டிய அழுக்குகளை அகற்றுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமை. அன்பானவர்களே, ஒரு நாள் அந்த பெண்ணை காணவில்லை. எங்கே அந்த பெண்? எங்கே அந்த மனிதர்? யார சொல்ல, நேத்து மௌத்து. பெரிய ஒரு விஐபியா,
அரசியல்வாதியா, பணக்காரரா, பெரிய ஒரு செல்வாக்குள்ளவரா? இல்லை, அவருடைய பெயரே பிரபலியம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனிதர். அவள ஆதந்துமோனி அப்படி ஜனாசா செய்தி எனக்கு சொல்ல தெரியாதா? எனக்கு ஜனாசா செய்தியை சொல்லவில்லை. யாருடைய ஜனாசா? மஸ்ஜிதை கிளீன் பண்ணுகின்ற ஒரு சுத்திகரிப்பு பணியாளருடைய ஜனாசா. காட்டுங்கள் கபரை. அடக்கிவிட்டோம். ஏன் சொல்லவில்லை? யார் சொல்லவில்லை? இரவு நேரம் உங்களுக்கு ஏதாவது தீங்குகள், தொந்தரவுகள் ஏற்படும் என்று நாங்கள் அடக்கிவிட்டோம். காட்டுங்கள் கபரை. கபருக்கு போனார்கள். விடுபட்ட ஜனாசா தொழுகை கபரிலை தொழுதுவிட்டு சொன்னார்கள், கபரு பொதுவாக இருள் சூழ்ந்ததாக இருக்கும். கபராளிகளுக்கு கபரு பொதுவாக இருள் சூழ்ந்ததாக இருக்கும். நான் தொழுகை நடத்துவதன் மூலம் நான் எந்த மையத்துக்கு தொழுவிக்கிறேனோ அல்லது துவா செய்கிறேனோ அந்த கபரு ஒளிமயமாகும் என்றார்கள். மஸ்ஜிதை கிளீன் பண்ணியவருக்கு கபரிலே கிடைத்த பரிசு நன்மாராயம். இதை இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். மஸ்ஜிதுடைய ஒழுக்கத்தில் ஒரு நிகழ்வை சொல்லி பிரதான தலைப்பை தொடர்கிறேன். அன்பானவர்களே, மாமேதை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜிதை மதித்த அவர்களுடைய நடைமுறையை சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், அன்பானவர்களை அவர்களும் சொல்லுகிறார்கள், மாணவர்களும் சொல்லுகிறார்கள், பல்லாண்டு காலமாக மஸ்ஜிதுக்குள் சுவரிலோ தூணிலோ சாய்ந்து உட்கார மாட்டார்களாம். சாய்ந்து உட்காருவதை கூட அவமரியாதையாக பார்த்தார்களாம். நோயாளிகள், வருத்தமுள்ளவர்கள் சாய்வது தவறல்ல, ஆனால் சாய்ந்திருப்பதில் அதிகமானவர்கள் வாலிபர்களாக இருப்பார்கள். இந்த காலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜித் சாய்ந்து கூட உட்கார மாட்டார்களாம். அல்லாஹ்வுடைய மாளிகையில் இது ஒரு அவமரியாதையாக இருக்குமோ? மஸ்ஜிதை அவமதிப்பது மதிப்பது என்ற தலைப்பில் ஒரு விடயத்தை முன்வைத்துவிட்டு இப்பொழுது மஸ்ஜிதை செழிப்பாக்குவது அமல்கள் மூலம், இபாதத் மூலம், திக்ர் மூலம், குர்ஆன் திலாவத் மூலம், மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்ட சமூகம் உருவாகாத வரை சமூகத்தை எழுச்சி பாதையில் கொண்டு போக முடியாது. மஸ்ஜிதை விட்டும் தூரமாகியதுதான் ஒழுக்க இனத்துக்கு காரணம். மஸ்ஜிதை விட்டும் நம்முடைய கல்வி நடவடிக்கை தூரமாகியதுதான் ஒழுக்க இனத்துக்கு காரணம். ஆசிரியர்கள் அடிப்பதும், மொட்டை கடிதம் எழுதுவதும், சோசியல் மீடியாக்களில் ஆசான் ஆசிரியர்களை பரிகாசம் செய்வதும், பட்ட பேர் சூட்டி அழைப்பதும், பொது போக்குவரத்துகளிலே ஆசிரியர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது மாணவர்கள் உட்கார்ந்து பயணிப்பதும், ஒரு காலத்திலே முஅல்லிம் உஸ்தாத் சேர்மார்களை கண்டால் 1 கிலோமீட்டருக்கு அங்கால் கண்டாலும் பார்வை கூர்மையாக இருந்தால் பைக்கில் இருந்து சைக்கிளில் இருந்து இறங்கி தள்ளிக்கொண்டு போவோம். இன்று ஹிண்டுக்கு ஹோன் அடித்து விட்டு போகின்ற காலம், வேகமாக ஓட்டிச் செல்கின்ற காலம். ஏன்? மஸ்ஜிதை விட்டும் ஆன்மீகத்தை விட்டும், ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்கின்ற ஆன்மீகம் நம்முடைய மாணவர்களிடம் இல்லை. மாணவர்கள் புறமிருந்து முகத்தில் கரியை பூசிக் கொண்டிருக்கிறோம். வெறும் டிகிரிகளையும், வெறும் ப்ரமோஷன்களையும், ஹையர் ஸ்டடிகளையும் மாத்திரம் கொடுக்கிறோம். கிளாஸ் போன பிள்ளையிடம் லஞ்ச் எடுத்தியா, சாப்பிட்டியா, பசியோடு இருக்க வேணும், டைமுக்கு சாப்பிடு என்று சொல்கின்ற பெற்றோர்கள் 3 மணிக்கு கிளாஸ் ஆரம்பித்து 7 மணிக்கு முடிகிறது. அசர் தொழுதியா என்று கேட்டவர்கள் எத்தனை பேர்? அசர் தொழுதியை மிஸ் ஆக்காதே. 5 மணிக்கு கிளாஸ் ஆரம்பித்து 8 மணிக்கு முடிகிறது. மகரிப் தொழுகை எங்கே? இதுதான் தரித்திரியம், இதுதான் முசீபத், இதுதான் தந்தையுடைய கண்ணையே மகன் புடுங்குவதற்கு காரணம். போதை வஸ்து பாவிக்க பணம் கொடுக்காவிட்டால் இதுதான் காரணம். தாயுடைய வயிற்றையே கிழிக்க காரணம். ஒரு தாய் எங்கு பதுக்கினாலும் பணம் காணாமல் போகிறது என்று டப்பாவில் போட்டு விழுங்கி விட்டு படுப்பாராம். அதை கண்ட போதை வஸ்து பாவிக்கின்ற மகன் தாய்க்கு ஆபரேஷனை பண்ணிவிட்டான். இதெல்லாம் எங்கு உருவாகியது? மஸ்ஜிதில் இருந்து தூரமாகிய சமூகத்தின் மூலமாக. அன்பானவர்களே, சிறப்புகளை மாத்திரம் அடுக்கிக் கொண்டு போனால் எனக்கு தரப்பட்ட நேரம் இடம் கொடுக்காது. முக்கியமான விடயங்களை சொல்வேன். ஆன்மீகத்தோடு தொடர்பானவர்கள் செழித்தார்கள், பிரகாசித்தார்கள். வைத்தியத்துறையின் தந்தை இப்னு சீனா, அவரை வைத்தியத்துறையின் தந்தை என்ற பகுதியில் அந்த 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 எங்களிலே மாத்திரம் பார்க்கிறோம். அவருடைய ஆன்மீகம், அவருடைய கொள்கை ரீதியாக சில விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அது அல்லாஹ்வும் அவருக்கும் உரிய விடயம் என்றாலும் அவர்
அவருடைய ஆன்மீக தொடர்பை, அவருடைய ஆய்வு மையத்துக்கும் மஸ்ஜிதுக்கும் இருந்த தொடர்பை விவரிக்கிறார். நான் என்னுடைய ஆய்வு கூடத்தில், என்னுடைய லெப்பிலே, என்னுடைய ரிசர்ச் சென்டரிலே ஆய்வு செய்வேன். ஆய்வில் முடிவெடுக்க, ஃபைனல் டிசிஷன் கன்ஃபியூஸ் ஆகும் பொழுது, இறுதி தீர்மானம் எடுக்க தடுமாற்றம் ஏற்படுகின்ற பொழுது உடனே மஸ்ஜிதுக்கு போவேன். வைத்தியத்துறையின் தந்தையை வைத்தியத்துறைக்கு முன்மாதிரியாக எடுக்கின்ற நாம் அவருடைய மஸ்ஜிதுடைய தொடர்பை ஏன் விட்டோம்? மஸ்ஜிதுக்கு போவேன், வுது செய்வேன், அந்த சந்தேகத்தை 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடம் கேட்டு முடிவு, தொழுது விட்டு வந்த ஆய்வு கூடத்திலே அமர்வேன், முடிவு வெளியாகும். ஆன்மீகம், மஸ்ஜித் அதற்குரிய ஆணிவேர். அன்பானவர்களே, மஸ்ஜிதுக்கு வருகிறோம், இப்பொழுது வந்தோம், ஆயிரக்கணக்கான பேர் இப்பொழுது இந்த ஹுதா ஜும்மா மஸ்ஜிதிலே, ஹிங்குலோய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் மஸ்ஜிதுக்குள் வரும் பொழுது வலது கால் எடுத்து உள்ளே வைத்து வந்தோம்? எத்தனையோ துவாக்கள் வந்திருக்கின்றன, ஒரு துவாவையாவது ஓதினோமா? போர்டில் போடப்பட்டிருக்கிறது, அதை அண்ணாந்து பார்த்தோமா? போனை கிண்டி கொண்டு வருவோம், யாருடனாவது பேசிக்கொண்டு வருவோம், எந்த கால் எடுத்து வைத்தால் என்னவென்று வருவோம். அன்பானவர்களே, மேடையில் ஏறும் பொழுது முறையாக இருக்கிறோம், நடனம் ஆடும் பொழுது முறையாக ஆடுகிறோம், கொன்சர்ட்டிலே பிள்ளைகளை அதை கண்டு தயாரித்து அழகாக ஆட வைக்கிறோம், நடனமாட வைக்கிறோம். பாவங்கள், இஸ்லாத்துக்கு புறம்பான விடயங்களை பெர்ஃபெக்டாக செய்கிறோம். எப்படியான ஸ்காட்களிலே அழகாக நடமாட பயிற்றுவிக்கிறோம். மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது 30 வருடங்களாக வருகிறேன், 40 வருடங்களாக வருகிறேன், 15 வருடங்களாக வருகிறேன், 10 வருடங்களாக வருகிறேன், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வலது காலை எடுத்து வைத்து விட்டு வரவில்லை என்றால் எங்கு போய்கொண்டிருக்கிறோம்? அஊது பில்லாஹில் அஸீம் வபிவஜ்ஹில் கரீம் வசுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக். ஒரு துஆ, பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மஸ்ஜிதுக்குள் வரும் பொழுது ஸலவாத் இருக்கிறது, எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக். வெளியாகும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மதிக், அல்லாஹும்ம ஆஸிம்னி மினஷ் ஷைத்தான். இந்த துஆவோடு வெளியே போகின்ற பொழுது ஷைத்தான் சொல்வானாம், ஹுஃபில மின்னி சாயிரல் யௌம், இன்றைய தினம் முழுக்க என்னை விட்டும் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைத்து விட்டது, என்னை விட்டும் அவனுக்கு என்னுடைய ஊசலாட்டங்களை விட்டு பாதுகாப்பு பெற்று விட்டான் என்று ஷைத்தானை கட்டவுத்தர கொடுத்து விட்டு எஸ்கேப் ஆகுவான். ஒரு துஆ ஷைத்தானியத்தான பாவங்களை விட்டு நம்மை பாதுகாக்கும். அன்பானவர்களே, வந்தவுடன் தஹியத்துல் மஸ்ஜித் என்ற தொழுகை இருக்கிறது தெரியுமா? மஸ்ஜிதுக்கான காணிக்கை எந்த நேரத்தில் வந்தாலும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். காரணம் முந்திய தொழுகைகளில் சேர்க்கப்படுகிறது. அசருக்கு பின்னால் வந்தாலும் காரணம் பின்னால், இதற்கு பின்னால் காரணம் இருக்கின்ற தொழுகைகள் அசருக்கு பின்னால் அசர் தொழுதவர் சூரியன் என்ன மறையும் வரைக்கும் மகரிபாகம் வரைக்கும் தொழக்கூடாது. ஆனால் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது என்பது அஸ்ஸபபுல் முத்தகத்திம், ஏற்கனவே மஸ்ஜிதுக்கு வந்த செயல் முடிந்து விட்டது, அசருக்கு பின்னாலும் தஹியத்துல் மஸ்ஜித் தொழ வேண்டும். யாருக்கு தெரியும் எத்தனை பேர் தொழுகிறோம்? மஸ்ஜிதின் காணிக்கை அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மாளிகை தான் மஸ்ஜித். வந்தால் என்ற தொழாமல் போகக்கூடாது. ஒரு உது செய்தார், அப்படி உட்கார்ந்திருந்தார், அதான் சொல்லும் பொழுது வெளியே போக, சிலருக்கு பேசிக்கொண்டிருக்க அரட்டை அடிக்க மஸ்ஜிதுடைய எல்லைக்கு வருவது, மஸ்ஜிதுடைய ஃபேனை போட்டு அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்கள், அதான் சொல்லும் பொழுது எஸ்கேப் ஆகுவார்கள். அன்பானவர்களே, அதானை கேட்டு எஸ்கேப் ஆகின்றவர் யார் என்று தெரியும் தானே? மன்னித்துக் கொள்ளுங்கள். அதானை கண்டு அதானுடைய சத்தம் கேட்காத எல்லை வரைக்கும் ஓடுவான் யார் என்று தெரியும் தானே? யார்? இப்லீஸ், ஷைத்தான். இப்ப நாம் அவனை போன்று ஓடக்கூடாது. அதான் சொல்லும் பொழுது ஓடினால் அவனுடைய கட்சி அல்லவா, அவனுடைய சிஷியர் அல்லவா? எனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவனை பின்னால் துயர்ந்து போய், ஏய் எங்க போறாய்? அவர் மழுப்பினார். சொன்னார்கள், இவன் பக்கத் அஸாபல் காசிம், இவன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டலுக்கு மாறு செய்து விட்டான் என்றார்கள். அதான் வரைக்கும் பேசிக்கொண்டிருந்து விட்டு அரட்டடித்து விட்டு மஸ்ஜிதுடைய பாத்ரூமை பாய்ப்பது, மஸ்ஜிதுடைய கூலரிலே தண்ணீர் குடிப்பது, மஸ்ஜிதிலே சாய்ந்திருப்பது, லோருக்கு பின்னால் டயர்டுக்காக வந்து சாய்ந்திருப்பது, அஸர் அதானுடன் வெளியே போவது இல்லையா? நம்ம இப்படிப்பட்ட ஸ்ரீதேவிகள். அபூ ஹுரைரா சொன்னார், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் மாற்றம் செய்தவன் இவன். மஸ்ஜிதுக்கு வந்தால் 2 ரக்காத் தொழ வேண்டும், குறைந்த 5 திக்ராவது செய்ய வேண்டும், யாத்திகா அப்படி நியத்தில் அமர வேண்டும். 5 நிமிடமா 50 நிமிடமா 10 நிமிடமா யாத்திகா அப்படி நன்மை கிடைக்கும்.
யாத்திகாப் இருப்பவர் நோம்பிலே இறுதி பத்தில் இருப்பது அது குறிப்பிட்ட கால விசேட யாத்திகாப். நாளாந்தம் ஒரு 3 நிமிடம் உள்ளே இருந்தாலும் யாத்திகாவுடைய நியத்தோடு இருந்தால் நம்முடைய உறுப்புகளை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு ஈடான நன்மைகள் கிடைக்கும். பாவங்களை விட்டும் உறுப்புகளை அல்லாஹ்வுக்கு படைக்கின்ற அமல் தான் யாத்திகாப். எனவே மஸ்ஜிதுக்கு வந்தால் நவைத்துல் யாத்திகாப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா, வார்த்தையில் மொழியாவிட்டாலும் உள்ளத்தால் நான் இருக்கின்ற நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுக்காக, இபாதத்துக்காக, திலாவத்துக்காக, திக்ருக்காக, உள்ளச்சத்துக்காக, அழுகைக்காக யாத்திகாப் இருக்கின்ற நியத். வாழ்க்கையிலே யாத்திகாப் நியத்தோடு மஸ்ஜிதுக்குள் இருந்திருக்கிறோமா? அடுத்த கண்ணியமானவர்களே, எவரொருவர் சிறப்பை பாருங்கள், ஒரு எண்ணம், ஒரு நியத், சிறப்பை பாருங்கள். மன் கதல் மஸ்ஜித் அவ் ராஹ இல்ல லியதஅல்லம கைரன் அவ் யுஅல்லிமஹு, வருகிறார், தொழுகை நடக்கும், அவர் அது நடக்கும், இது நடக்கும், ஒரு நல்ல விடயத்தை நான் கற்றுக்கொள்வேன், நல்ல விடயத்தை கற்றுக்கொள்வேன், எனக்கு தெரியாதவருடையதை கற்றுக்கொள்வேன், எனக்கு தெரிந்தவர் விடயத்தை யாருக்காவது கற்றுக் கொடுப்பேன் என்ற நியத்தோடு எண்ணத்தோடு யார் வருவாரோ ஃபலஹு அஜ்ரு ஹாஜ்ஜின் தாம்மன் அஜது, பரிபூர்ணமாக குறைபாடின்றி நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஒரு ஹாஜிக்கு கிடைக்கின்ற பரிபூர்ணமான அஜ்ஜுக்கு ஈடான நன்மை. நாளாந்தம் 5 நேர தொழுகைக்கு வரும் பொழுது தொழுகையோடு சேர்த்து ஹஜ்ஜுடைய நன்மையோடு போக வேண்டிய நாம் எந்த நியத்தோடு வருகிறோம்? தொழுகைக்கு வரும் பொழுது அந்த நியத்துக்கே அந்த கூலி, கடுமையான ஹஜ்ஜை செய்ய வேண்டும். அது போன்ற ஒரிஜினல் காப்பியும் போட்டோ காப்பியும் போன்று பேஸ் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் ஒன்று இருக்கும், 10 காப்பி அடிப்பது போன்று ஹஜ் ஒரிஜினல் பேசிக் ஹஜ் ஒன்று கடமை, அது போன்ற ஈக்குவலான அதுக்கு சமமான நன்மை கிடைக்கும். அடுத்த ஹதீஸ், அஅத்தல்லாஹு லஹு நுஸுலா, காலை மாலை தொழுகை கண்டு வரவில்லை, காலை மாலை எத்தனை தடவை யார் மஸ்ஜிதுக்கு வருவாரோ அஅத்தல்லாஹு லஹு நுஸுலா குல்லமா கதா அவ் ராஹ, அவர் வரும் பொழுதெல்லாம் காலையில் எத்தனை தடவை, மாலையில் எத்தனை தடவை, டோட்டலாக எத்தனை தடவை வருகிறாரோ அத்தனை விருந்து பசாரங்களை சுவர்க்கத்திலே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். சுவர்க்கத்துடைய விருந்தாளி மஸ்ஜிதுக்கு வருபவர். மஸ்ஜிதுக்கு வரும்பொழுது என்ன நினைத்து வைக்கணும்? அல்லாஹ்வுடைய விருந்துக்கு போகிறேன், அல்லாஹ்வுடைய விருந்துக்கு என்னுடைய பெயரை கொடுக்கிறேன், அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்துடைய விருந்தாளிகளுடைய பட்டியலிலே என்னுடைய பெயரை நான் பதிகிறேன். அதே போன்று கண்ணியமானவர்களே, வீட்டிலே வுது செய்கிறார், இருக்கின்ற இடத்திலே வுது செய்கிறார், அப்படியே மஸ்ஜிதுக்கு வருகிறார், மஸ்ஜிதுக்கு வுதுவின் பிறகு மஸ்ஜிதுக்கு வருகிறார். ஒவ்வொரு 8க்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒவ்வொரு 8க்கும் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. ஒரு 100 மீட்டர் என்றால், ஒரு மீட்டருக்கு ஒரு 4 அடி வைக்கிறோம் என்றால், ஒரு 3 அடி வைக்கிறோம் என்றால், ஒரு யாருக்கு 300, வருவதற்கு 300, போவதற்கு 600, 100 மீட்டருடைய உதாரணம், 100 மீட்டர் தூரத்துடைய உதாரணம், வருவதும் போவதும் 600 எட்டுக்களா, 600 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 600 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. வேறொரு ஹதீஸிலே வெள்ளிக்கிழமைக்கும் குறிப்பாக வந்திருக்கிறது, 600 நன்மைகள் எழுதப்படுகிறது. 600 100 மீட்டர் தூரத்தில் நடந்து வருபவருக்கு 5 நேர தொழுகைக்கு 5×6 3000 நன்மைகள், 3000 அந்தஸ்துகள், 3000 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த நடை மஸ்ஜிதை நோக்கிய நடை. அவர் நடந்து போகும் பொழுதோ கானத் லஹு நாஃபிலா ஸலாத்துஹு வ மஷ்யுஹு லஹு நாஃபிலா, அவருடைய நடை அவருக்கு நஃபில் தொழுகை, அவருக்கு நஃபில் தொழுகை. ஒரு மூத்த சஹாபி இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்தான் மஸ்ஜித் நபவியிலிருந்து மிக தொலைவில் உள்ள வீடு, தூரமாக வசிக்கக்கூடியவர். ஒவ்வொரு நேர தொழுகையும் மஸ்ஜிதிலே தவறாது. பரிதாபப்பட்டு சஹாபாக்களில் ஒருவர் மஷூரா சொன்னார், பெரியவரே, நடந்து வருகிறீர்கள் தொலை தூரம், கழுதையாவது வாங்கிக் கொள்ளலாமே, நம்முடைய பாணியில் ஒரு ஒரு பைக்கையாவது வாங்கிக் கொள்ளலாமே, ஒரு புஷைக்கலாவது வாங்கிக் கொள்ளலாமே, ஒரு மோட்டார் பைக்காவது வாங்கிக் கொள்ளலாமே. என்ன தெரியுமா சொன்னார்? இந்த உரையாடலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவரிடம் ஒருவர் கேட்பதும் அவர் பதில் சொல்வதும். அவர் சொன்னார், நான் வருகின்ற போகின்ற தொலை தூரம் என்னுடைய நன்மை ஏட்டிலே எழுதப்பட வேண்டும் என்ற அவாவோடு தான் நான் நடந்தே வருகிறேன். எனக்கு நடந்து வருவதற்கு ஆரோக்கியம் இருக்கிறது. மஸ்ஜித் நபவியிலிருந்து தொலைவில் உள்ளவர், ஆக தொலைவில் உள்ள வீடு அவருடைய வீடு.
சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டுக்கொண்டு வந்து விட்டு ஃபக்கத் ஜமா அல்லாஹு லக மா ரஜௌத் மா நவைத் மா அரத், நீங்கள் நாடியது போன்று வருவதும் போவதுமான தூரத்துடைய எட்டுக்களுடைய நன்மைகளை அல்லாஹ் உங்களுடைய ஏட்டில் பதிந்து விட்டான். பனு சலமா கோத்திரத்தார்கள், அந்த ஃபேமிலி, சிறு குடும்பங்கள், ஒரு கோத்திரம். அவர்கள் அப்படியே அந்த கோத்திரத்தார்கள் கொஞ்சம் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் காணி வாங்கி வீடு அமைத்து குடியேறினால் நல்ல என்று பேசிக் கொள்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேள்விப்படுகிறது. கூப்பிட்டார்கள் குடும்ப தலைவரை, கோத்திர தலைவர். என்ன கேள்விப்பட்ட ஒரு விடயம்? மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே குடியேற விரும்புகிறீர்களாம்? ஓயார் சொல் நல்லதான், அடிக்கடி மஸ்ஜிது நேரங்களை கழிக்கலாம், அவசரமா மஸ்ஜிதுக்கு போகலாம் என்ற கருத்திலே சொன்னார்களாம். யார் சொல்ல விரும்புகிறோம்? கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் தியாருக்கும் துக்தபு ஆசாருக்கும், உங்களுடைய வீடுகள் மஸ்ஜிதை விட்டும் எவ்வளவு தொலைவில் தூரத்தில் இருக்குமோ உங்களுடைய எட்டுக்கள் எல்லாம் பதியப்படும். உங்களுடைய எட்டுக்கள் எல்லாம் அல்லாஹ் நன்மையற்றிலே பதிவான். வேண்டாம் என்று வெளிப்படையாக தடுக்கவில்லை, அவர்களுடைய சுய விருப்பம். நபியர்கள் ஒரு மஷூராவாக சொன்னார்கள், அந்த தூரத்திலிருந்து நடந்து வரும் பொழுது உங்களுடைய எட்டுக்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் எழுதப்படுவதை நீங்கள் விரும்பினால் தவிர்ப்பது நல்லமென்ற பாணியிலே சொன்னார்கள். அவர்கள் இருக்கின்ற இடத்திலே வசித்தார்கள். அந்த தொலை தூரம் என்னுடைய அமல்களில் ஏட்டுகளில் ஏடுகளில் எழுதப்பட வேண்டும் என்று அவர்கள் அதை மனமாற ஏற்றுக்கொண்டார்கள். மஸ்ஜித் பைத்துக்குள்ளி தகி, ஆரம்பத்தில் குர்ஆன் வசனங்களை ஓதினேன். இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், மஸ்ஜிதை செழிப்பாக்கக்கூடியவர் மன் ஆமன பில்லாஹ், ஈமான்தாரி. மஸ்ஜிதை செழிப்பாக்குவார்கள் ஈமான்தாரிகள் தான். இன்னமா மஸ்ஜிதை செழிப்பாக்குகின்றவர்கள் என்றால் அவர்கள் ஈமான்தாரிகள் தான். எனவே மஸ்ஜிதுக்குள் இருப்பதற்கு இன்பம் இல்லையா, லைஃப் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் இல்லையா? மஸ்ஜிதுக்குள் இருப்பது போரிங்கா? என்னுடைய ஈமானை பற்றி நாம் பயப்பட வேண்டும். என்னுடைய ஈமான் பயங்கரம். மஸ்ஜிதில் இருப்பது நிம்மதியா, சந்தோஷமா, இன்பமா? மஸ்ஜிதுக்குள் இருப்பது எனக்கு ஒரு நல்ல ராஹத்தா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிவிட்டான், மன் ஆமன பில்லாஹ், ஈமானுடைய அடையாளம், இதா ரஐதுமுர் ரஜுல் யாதாதுல் மஸ்ஜித் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். ஒரு மனிதர் மஸ்ஜிதோடு நெருங்கிய உறவை பேணுகிறார், அடிக்கடி யாதாது நோமலாக போய் வருகிறார், அடிக்கடி போய் வருகிறார், அடிக்கடி மஸ்ஜிதுக்கு போய் வருகிறார், அவர் மூமின் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், அவர் விசுவாசி என்று சான்று பாருங்கள். குர்ஆன் ஆயத், ஹதீஸை நினைத்தேன். அன்பானவர்களே, அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கருடைய பேரன், அஸ்மா ரலியல்லாஹுடைய மகன், நபியுடைய மச்சானுடைய மகன். ஓய்வு நேரங்கள் அவர்கள் இருப்பது மஸ்ஜிதில் தான். குடும்பத்துக்குரிய நேரம், வியாபாரத்துடைய நேரம் போக அதிகமாக மஸ்ஜிதில் தான் இருப்பார்கள். சில கேட்பார்கள், என்ன துனியாவுடைய தொழில் விடயங்கள்? ஆம், துனியாவுடைய விடயத்தில் ஈடுபடுகிறேன், அதை நேரத்தை குறைத்துக் கொள்கிறேன், மறுமை பயணத்துக்கு ஆஹிராவுக்கு கூடுதலாக சம்பாதித்துக் கொள்கிறேன். மஸ்ஜிதிலே நட்டப்பட்ட தூண் போன்று நின்று வணங்குவார்கள் என்று வந்திருக்கிறது. அன்பானவர்களே, அதே போன்று அடுத்த மஸ்ஜிதுக்குள்ளே சம்பந்தப்பட்ட சிறப்புகளில் வருகிறோம். சுன்னத்து தொழுதோம், உட்கார்ந்தோம், இக்காமத்துக்கு 3 நிமிடம் இருக்கிறது, இக்காமத்துக்கு 5 நிமிடம் இருக்கிறது. குர்ஆன் திலாவத், திக்ர், தஸ்பீஹாத்துகளிலே அதானுக்கும் இக்காமத்துக்கு இடையிலே துஆக்கள் மறக்கப்பட மாட்டாது என்ற அடிப்படையிலே துஆக்களில் ஈடுபடுகிறோம். அது வெறும் திக்ரோ துஆவோ குர்ஆன் திலாவத்தோ மாத்திரமல்ல, மகானதி ஸலாத்து தஹ்பிசுஹு, அவரை தொழுகை, ஒரு நேர தொழுகை தடுத்து வைத்திருக்கும் காலமெல்லாம், ஒரு நேர தொழுகை எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் மாதாம ஃபி ஸலா, அவர் தொழுது கொண்டுதான் இருக்கிறார். மஸ்ஜிதிலே அமர்ந்திருப்பதே தொழுகை. மஸ்ஜிதிலே ஒரு நேர தொழுகையை எதிர்பார்த்து இருப்பது தொழுகை. அமர்வே தொழுகை என்றால் தொழுகைக்கு என்ன சிறப்பு? அன்பானவர்களே, அடுத்ததாக சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றன. இத்தோடு நான் சிறப்புகளை சுருக்கிக்கொண்டு சொல்ற நிகழ்வுகளை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நான் ஓதிய அந்த ஆயத்துடைய சாராம்சம், அல்லாஹ்வுடைய மாளிகைகளை ஃபீ புயூத்தின் லதீன துர்ஃபா வ யுஸ்கர ஃபீஹா இஸ்மு, அல்லாஹ்வுடைய பேர் நாமம் உயர்த்தப்பட வேண்டும், மொழியப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும். தேவை கேட்பவாறு மஸ்ஜிதுகள் உயர்த்தி கட்டப்பட வேண்டும், தேவை கேட்டவாறு ஆடம்பரத்துக்கோ பெருமைக்கோ அல்ல. அப்படியான மஸ்ஜிதுகளிலே ரிஜாலுன், சில மனிதர்கள், ரிஜால் சில ஆண்கள், உண்மையான நல்ல தலை சிறந்த ஆண்கள் சிலர் இருப்பார்கள். யுஸப்பிஹு, காலை மாலை அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருப்பார்கள்.
யுஸப்பிஹு லஹு பில் குதுவி வல் ஆசால். காலை மாலை அல்லாஹ்வை துதித்துக் கொண்டு தொழுது உடனே ஓடுவதல்ல, ஒரு 10 நிமிடத்தை ஒதுக்கி அல்லாஹ்வை திக்ர் செய்வது, துஆக்கள் ஓதுவது, அவுராதுகளை ஓதுவது, இது தனியான அமல். ரிஜாலுன், அவர்கள் எல்லாம் உண்மையான ஆண்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். லா துல்ஹிஹிம் திஜாரா, அவருடைய வியாபாரமோ அவருடைய வணிகமோ ஜப்போ கொடுக்கல் வாங்கலோ ஏனைய துனியாவுடைய ஈடுபாடுகள் அவர்களை பராக்காக்காது, பிஸியாக்காது. வலா பையுன் அன் திக்ரில், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு மறக்கடிக்காது. அவர்கள் கேலஸாக வாழ மாட்டார்கள். கண்ணியமான அதான் சொன்னவுடன் மஸ்ஜிதுக்கு ஓடி வருவார்கள். அதான் சத்தத்தை மஸ்ஜிதிலிருந்து கேட்பார்கள். குறைந்தது அதான் சொன்னவுடன் மஸ்ஜிதுக்கு வந்து சமூகம் அளிப்பார்கள். அவர்கள் எல்லாம் உண்மையான தைரியமுள்ள பரிபூர்ணமான ஆண்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். நாசுன் என்று சொல்லவில்லை, ரிஜாலுன். அப்படிப்பட்ட பாக்கியமும் மஸ்ஜிதை செழிப்பாக்கக்கூடிய ஹயாத்தாக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, சில நிகழ்வுகளோடு இறுதி கட்டத்தை முடித்துக் கொள்கிறேன். சஹாபாக்களுடைய சகல வாழ்க்கை பிரச்சனைகளையும் மஸ்ஜிதை மையமாக வைத்து தான் தீர்த்து கொண்டார்கள். அடிப்படை பிரச்சனை, ஒரு மனிதனுடைய அன்றாட ஒரு அத்தியாவசியமான ஒரு உடலியல் ரீதியான ஒரு பிரச்சனை தான் பசி. பசி பசி வந்தாலே சஹாபாக்கள் மாத்திரமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓடி வருவது மஸ்ஜிதுக்கு. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள். பசி, தொழுகை இல்லாத ஒரு நேரம், தெரிந்த முகம் ஒன்று வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன உமர் இந்த நேரம்? பசி. அபூபக்கர், நீங்கள் என்ன இந்த நேரம்? பசி. மூன்றாவது ஒரு நபரை பார்க்கிறார்கள். நல்ல பழக்கப்பட்ட ஒரு முகம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னப்பா ரெண்டு பேரும் இந்த நேரத்து மஸ்ஜிதிலே? யார் சொல்ல? பசி. எனக்கும் அதுதான் காரணம் அப்பா, எனக்கும் பசி. எங்கு வந்தார்கள்? பசிக்கு உணவு தேடி வந்ததும் மஸ்ஜிதுக்கு. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரிஸ்க் எதிர்பார்த்து. அறுவடையிலே முதலாவது திராட்சை குலை, இச்ச கனிகளுடைய குலை, அறுவடையுடைய முதல் அறுவடை சஹாபாக்கள் முதலாவது கொண்டு வந்து மஸ்ஜிதிலே கொழுகுவார்கள். சுடப்படுகின்ற ரொட்டியில் முதலாவது இறக்குகின்ற ரொட்டி மஸ்ஜிதுக்கு வரும். என்ன அடைந்தாலும் கொண்டு வந்து மஸ்ஜிதிலே வைப்பார்கள். அங்கு திண்ணை தோழர்கள் தங்கி, வறுமை கோட்டிலே வாழ்கின்ற மாணவர்கள் தங்கி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உட்பட பசியால் சில வேளை மயங்கி விழுவார்கள். அவர்களுக்கு உதவும் பசியாளிகள் வந்து எந்த நேரம் சாப்பிடலாம். அன்பானவர்களே, அந்த நேரத்தில் மஸ்ஜிதில் ஒன்றும் இருக்கவில்லை. நெருங்கிய உற்றோர் நண்பர் அன்சாரி சஹாபியுடைய வீட்டுக்கு அழைக்கப்படுகிறார்கள், அல்லது போகிறார்கள். போனவுடன் அவர் வீட்டில் இல்லை. வீட்டார்கள் வரவேற்று அமர வைக்கிறார்கள். சற்று நேரத்தில் ஓடி வருகிறார். ஓடி வந்தவுடன் முதலாவது போய் ஆட்டை அறுக்கிறார், கறி சமைக்கிறார், ரொட்டி சாப்பிட கொடுக்கிறார். அன்பானவர்களே, சாப்பிட்டு விட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, இந்த பசியான நேரத்தில் நமக்கு அல்லாஹ் தந்த ரிஸ்கை பற்றியும் நியாமத்தை பற்றியும் அல்லாஹ் நிச்சயம் நம்மிடம் கேட்பான். சும்மல துஸ்அலுன யௌமைதின் அனின் நஈம் என்ற அல்ஹாக்குமுத் தகாஸுருடைய ஆயத்தை ஓதி காட்டினார்கள் என்ற சம்பவம் வருகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர், ஒரு தடவை மனைவியிடம் சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்தேன். நபி அவர்களுடைய குரலிலே ஒரு பலகீனம் தென்படுகிறது, பசியின் அகோரம். நபி அவர்கள் மஸ்ஜிதிலே பசியோடு இருக்கிறார்கள். என்ன என்ன சமைத்திருக்கிற, அவசரமா போட்டு கட்டித்தா. அவர்கள் ஒரு தாழ்வையிலே ஒரு படவையிலே சாப்பாடை கட்டி கொடுத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மகன் கொண்டு போனார். என்ன அபூ தல்ஹா அனுப்பினாரா? ஆம். அப்படியா? நபியோடைய மோஜிஸ் அற்புதத்தை வெளிப்படுத்தினார்கள். எல்லா சஹாபாக்கள் பசியோடு இருந்தவர்கள் எல்லாம் மஸ்ஜிதில் இருந்த பசியாளிகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு விருந்துக்கு போனார்கள். அப்படியே சட்டை இறக்க வேண்டாம், ரொட்டி தட்டை இறக்க வேண்டாம். அப்படியே நபியவர்கள் தன்னுடைய கையால் சாப்பாடு அப்படியே பகிர்ந்தார்கள். அப்படியே எல்லோருக்கும் விநியோகித்தார்கள். 70 சஹாபாக்கள் பசியாளிகள் மஸ்ஜிதிலிருந்து அந்த வீட்டில் விருந்தாளியாக கலந்து கொண்டார்கள். அன்பான, பசிக்கு ஓடி வந்ததும் மஸ்ஜிது தான். தீர்வு கிடைத்தது, ரிஸ்க் கிடைத்தது. அதே போன்ற கண்ணியமானே, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலை, டென்ஷன், ஏதோ ஒரு என்ன குமுறல், அழுது கொண்டு துவாவில் இருக்கிறார். தொழுகை இல்லாத, ஒரு இமாம் ஜமாத் இல்லாத ஏனைய நேரம் கேட்டார்கள், அபூ உமாமா மாலி அராக்க கைபன், என்னப்பா முகம் வாடிய நிலைமையிலே ஒரு கவலை தோய்ந்தவராக உன்னை காண்கிறேன், என்ன நேரம்? இந்த நேரத்தில் என்ன கவலையும் கண்ணீருமாக அமர்ந்திருக்கிறேன்? யார் சொல்ல? ஹுமூமுன் வ துயூனுன் லஸிமத்னி, சில கடன் தொல்லைகளும் சில மனக்கவலைகளும்.
அங்குதான் அல்லாஹ் மின் யஅூது ஹம்மி வல் ஹஸன் என்ற அந்த 8 விடயங்களை விட்டு பாதுகாப்பான கடன் தொல்லை, கவலை, துக்கம், கஞ்சத்தனம், கோழைத்தனம், இயலாமை, அதே போன்று மக்களுடைய சர்வாதிகாரம், இப்படியான விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகின்ற துஆவை நம்பிக்கையோடு ஓதி வா. முயற்சியும் செய். முயற்சித்தேன், ஓதினேன், கடன் தீர்ந்தது. கடனாளியா ஓடி ஒளியவில்லை, எஸ்கேப் ஆகவில்லை, மஸ்ஜிதிலே வந்து அழுதார். ஏமாற்றி விட்டு வெளிநாடு போய் செட்டில் ஆகவில்லை. யூரோப்பிலும் துபாயிலும் சிங்கப்பூரிலும் போய் ஊர் முழுக்க பொல்லு போட்டு விட்டு போய் ஒளியவில்லை. அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஊரில் இருந்து கொண்டு கடனை நிறைவேற்றினார். அதே போல கனிமகளே, பாத்திமா வீட்டுக்கு நபியர் வருகிறார்கள். மருமகன் அலி இல்லை. எங்கே அலி? என்னோடு சிறிய மனஸ்தாபம், வீட்டிலிருந்து கொஞ்சம் மனஸ்தாபப்பட்டு போய்விட்டார். வீட்டில் ஒரு பிரச்சனையா, சின்ன பிரச்சனை, என்னவென்று நபியவர்களை கேட்கவில்லை. உடனே மஸ்ஜிதுக்கு தேடி போனார்கள் மருமகனை. ஒரு வகையிலே தம்பி முறை, பெரியப்பாவுடைய மகன், மருமகன், மகளோடு சின்ன மனஸ்தாபம், மனிதன் தானே. எங்கு போனார்கள்? மனைவியோடு பிரச்சனைப்பட்டு உம்மா வீட்டுக்கு ஓடி போய் மனைவியுடைய பலாயை கழுவுவதல்ல, தாத்தா வீட்டுக்கு ஓடி போய் மனைவியுடைய குறையை பேசுவதல்ல, அல்ல யாருக்காவது கோலெடுத்து மனைவியுடைய குறைகளை அங்கே கழுகி ஊற்றுவதல்ல, அல்லாவிடம் போய் முறையிடுவது. இந்த பிரச்சனையை தீர்த்துத்தா. மண்ணிலை தூங்கி கொண்டிருக்க மண்ணை தடவி தட்டி எழுப்பி மகளுடைய வீட்டிலே கொண்டு வந்து விட்டு விட்டு போகிறார்கள். என்ன பிரச்சனை என்று மாமா கூட, மகளுடன் தங்கை கூட கிண்டவில்லை, துருவவில்லை, ஆராயவில்லை என்ற சம்பவம் வந்திருக்கிறது. கண்ணியமானே, குடும்ப பிரச்சனையா? ஓடி வந்தது மஸ்ஜித், தீர்வு கிடைத்தது, ஒற்றுமை ஏற்பட்டது, குடும்பம் இணைந்தது. நோயா? ஓடி வந்தது மஸ்ஜிதுக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தம்பிக்கு வயிற்று வலி, தாங்க முடியாத வலி, ஓடி வந்தது நபி அவர்களிடம், மஸ்ஜிதிடம் நிவாரணம் தேடி தேனை கொடுக்க சொன்னார்கள். தேனை புகட்டினார்கள். அவருக்கு சுகமாகவில்லை. சொன்னார்கள் நபி அவர்கள், அல்லாஹ் சொல்வது உண்மை, தேனிலே நிவாரணம் இருக்கிறது, ஆனால் உங்களுடைய தம்பியுடைய வயிறு அதை பொய்ப்பிக்கிறது, மீண்டும் கொடுங்கள். 2-3 தடவைகள் நம்பிக்கையோடு கொடுக்கும் பொழுது வயிற்று வலி சுகமாகியது. மஸ்ஜிதிலே நோய்க்கு மருந்திருந்தது, குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு இருந்தது. வீட்டில் இருக்க 2 பேருக்கு வாய்த்தக்கம், காணி தகராறு, குடும்ப பிரச்சனை, வெளியே வருகிறார்கள். 2 பேரும் வழக்காடுகிறார்கள். கண்ணியமான நபியவர்களை நீதிபதியாக, நடுவராக நியமிக்கிறார்கள். வாதியும் பிரதிவாதியும் தன்னுடைய வழக்கை தொடர்ந்தது மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திடம், மஸ்ஜிதுடைய தலைவரிடம். நம்முடைய இஸ்லாமிய பிரச்சனைகள் பிற மதத்தவர்களுக்கு போக முன்னால் மஸ்ஜிதிலே அது தீர்க்கப்பட வேண்டும். எல்லா துறைகளும் மஸ்ஜிதை மையப்படுத்தி அமைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். எனவே ஓய்வு நேரங்கள் என்ன விடயம்? தொழிலுக்கு போகிறோம், வரும்பொழுது மஸ்ஜிதில் துஹா தொழுது விட்டு கடைக்கு போவோம். பாடசாலை வருகிறோம், மஸ்ஜிதில் வந்து 4 ரக்காத் 2 ரக்காத் ஸலாத்துல் ஆஜா துஆவை தொழுது விட்டு பாடசாலைக்கு போவோம். ஆசிரியர்களோ மாணவர்களோ மஸ்ஜிதோடு பாடசாலையோடு இருக்கின்ற பள்ளி அதே போன்று மஸ்ஜிதில் தொழுது விட்டு அந்த கற்கை நெறிகளை ஆரம்பிக்கின்ற பொழுது அதில் செழிப்பு ஏற்படும். கடையை திறக்கும் பொழுது மஸ்ஜிதிலே வந்து முதலாவது யார் முதலாவது பயணத்தை மஸ்ஜிதுக்கு காலெடுத்து வைக்கிறாரோ மலக்கு கொடி பிடித்து வரவேற்கிறார். மலக்கு கொடி பிடித்து வரவேற்கிறார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அவர்கள் அதை செயல்படுத்தினார்கள். அதிகமாக மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்தார்கள். யார் முதலாவது நடையை மஸ்ஜித் அல்லாத வேறு இடங்களுக்கு, சந்தை இது போன்ற இடங்களுக்கு நடக்காரோ ஷைத்தான் அவரை கொடி பிடித்து வரவேற்கிறான். ஷைத்தானின் கொடியோடு கடைக்கு, தொழிற்சாலைக்கு, ஆபீஸுக்கு, ஏனைய கர்மங்களுக்கு போகிறார் என்பது ஹதீஸ். எனவே ஈமானிய கொடி மலக்குடைய கொடியிலே பிரதம அதிதி போன்று வரவேற்கப்பட வேண்டுமா? நாளை மஸ்ஜிதில் நுழைவதன் மூலம் ஆரம்பிப்போம். அதே போல் நபி அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட பிரயாணங்கள் போனால் முதலாவது வந்து மஸ்ஜிதுக்கு வந்து தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றி விட்டு இரண்டாவது அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திக்க போவார்கள் என்பது, மூன்றாவது தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு, மனைவியுடைய வீட்டுக்கு போவார்கள் என்பது வரலாறு. எனவே கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுடைய தொடர்பை பேணுவோம், சீராக்குவோம். மஸ்ஜிதை செழிப்பாக்குவதன் மூலம் நம்முடைய வாழ்வை சிறப்பாக்குவோம் என்ற தலைப்பிலே சில முக்கியமான 100ல் பெரும்பாலும் ஒரு 10% இருக்கின்ற தகவல்களிலே 100க்கு ஒரு 10% முன்வைத்தேன். 100க்கு 100 முன்வைப்பதாக இருந்தால் செமினார்கள் நடத்தப்பட வேண்டும், பல செஷன்களாக நடத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை புதுப்பிப்போம். முஅர்ரமின் ஊடாக மஸ்ஜிதுகளை செழிப்பாக்குவோம். எந்த அளவு செழிப்பாக்குவோம்? மஸ்ஜிதிலே சுஜூதிலே இன்ஷா அல்லாஹ் மௌத்தாகுவோம் என்ற அவாவுடன் செயல்படுவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தினாலுடைய அடையாளமாகிய மஸ்ஜிதை பாலடைய வைக்கின்ற பாவத்துக்கு ஆளாகாமல் மஸ்ஜிதை செழிப்பாக்குகின்ற கூட்டத்துக்கு நம் அனைவர்களை முதன்மைப்படுத்துவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, உன்னுடைய அடையாள சின்னங்களை மதிக்கின்ற பக்குவத்தை தருவாயாக, மஸ்ஜிதை மதிக்கின்ற பக்குவத்தை தருவாயாக,
அமல்கள் மூலம் செழிப்பாக்குகின்ற நிலைமைகள் ஏற்படுத்துவாயாக. உள்ளம் மஸ்ஜிதோடு லயித்து உன்னுடைய அரிசிக்கு கீழே நிழல் பெறுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. நாளாந்தம் உன்னுடைய விருந்தாளியாக பெயர் போடுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. நாளாந்தம் அஜ்ஜுடைய கூலியை பெறுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. நாளாந்தம் மஸ்ஜிதிலே அமர்ந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுகின்ற பக்குவத்தை தருவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு நசீபாக்குவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأزواجه الطاهرات وأصحابه الكرام ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله في الخلوة كما تتقوه في الجلوة، حيث أمرنا بالتقوى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ونبينا محمد صلى الله عليه وسلم بتقوى الله اتق الله أينما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن. وربنا سبحانه يأمرنا ويرغبنا في المكث والاعتكاف في بيته العظيم بآياته الشريفة الوافرة كما في هذه الآية في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. وجعل رسول الكريم صلى الله عليه وسلم بيتنا مسجدنا خلاف بيتنا الذي نسكن فيه، حيث قال المسجد بيت كل تقي. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. جعلنا الله من العامرين للمساجد حق العمارة حسيا ومعنويا ودعما وتبرعا، وجعلنا من عباده وجعلنا من زواره الكرام، وجعلنا الله موفقين للخيرات في الأعمال الصالحة حتى الممات، حتى نموت في مسجد من مساجد الله ونحن ساجدون. بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأزواجه الطاهرات وأصحابه الكرام ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله حيثما كنتم وأتبعوا السيئة الحسنة تمحها وخالقوا الناس بخلق حسن، حيث أمرنا بالتقوى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ورسول الكريم صلى الله عليه وسلم بتقوى الله اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن. وربنا سبحانه أمرنا بالصلاة على حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وسلم تسليما كثيرا كثيرا. ورسول الله صلى الله عليه وسلم قال أرحم أمتي بأمتي أبو بكر وأشهد في دين الله عمر وأصدقهم عيان عثمان وأقضاهم علي رضي الله عنهم. وقال فاطمة سيدة أهل الجنة، وقال الحسن والحسين سيد شبابها للجنة، وقال وأبو بكر وعمر سيد كهولها للجنة. وقال اللهم اغفر العباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. وقال الله في أصحابي لا تتخذوا غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم رضي الله عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات
والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين. اللهم اجعل هذا البلد آمنا مطمئنا وسائر بلاد المسلمين. ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الفلاح، قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر الله أكبر. لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله. استولوا الصلاة رحمكم الله. أقيموا صفوفكم رحمكم الله. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله
ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. استغفر الله استغفر الله. கண்ணியமான சகோதரர்களே, துஆவுக்கு பின்னால் ஜனாசா தொழுகை ஒன்று இருக்கிறது. எல்லோரும் கலந்து கொண்டு தொழுகையில் கலந்து கொண்டால் ஒரு கீராத், அடக்கத்தல் தஃபன் கபிரிஸ்தானிலும் கலந்து கொண்டால் 2 கீராத்துகள். 2 கீராத்துகள் என்பது பிரமாண்டமான 2 மலைகள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மலையுடைய பிரமாண்டம் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். என ஜனாதா வீடுகளை, ஜனாதாவுடைய விடயங்களை தேடி தேடி பின்பற்றி கலந்து கொண்டு இந்த கூலிகளை பெற்றுக்கொள்வோமாக. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم اجعلنا مما يستمعون القول فيتبعون أحسنا. ربنا اغفر لنا ولمشايخنا ولأساتذتنا ولمن أوصانا بالدعاء ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صل اللهم على النبي الأمي وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. கௌரவமிக்க உலமாக்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த ஜமாத்தார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குதுபா நிகழ்வினை நடாத்திய மௌலவி ஆஷிக் ரஷாதி அவர்களுக்கு ஜமாத்தார் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன் ஜஸா. அறிவித்தல்களை தொடர்ந்து உடனடியாக ஜனாசா தொழுகை ஒன்று இடம்பெறும். எனவே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். அறிவித்தல்களில் பெண்கள் தொழுமிடம் தொடர்பான ஒரு அறிவித்தல் உங்களுக்கு தெரியும். கிராம சேவகர் காரியாலயம், அபிவிருத்தி உத்தியோகர் காரியாலயம், அதே போன்று சுகாதார மத்திய நிலையம், இதுக்காக இதர தேவைகளுக்காக பல பெண்கள் அந்த நிகழ்வுகளுக்காக வருகின்றார்கள். குறிப்பாக பாடசாலையில் இடம்பெறுகின்ற கருத்தரங்குகள், ஆலோசனை வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பெண்கள் கூடுதலாக வருகை தருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பெண்கள் தொழுகைக்காக பள்ளியில் அனுமதி கோரும் பொழுது எங்களுக்கு பல சங்கடங்கள் ஏற்படுகின்றன. எனவே அதனை நிவர்த்தி செய்வதற்காக எமது நிர்வாகம் எமது மദ്രസா கட்டிடத்துக்கு புதிய மின் இணைப்பு, நீர் இணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய
இடமாக நாங்கள் பெண்கள் தொழுவதற்கான ஒரு இடமாக அந்த கட்டிடத்தை நாங்கள் புதிதாக நிர்மாணித்திருக்கின்றோம், புனர்நிர்மாணம் செய்திருக்கின்றோம். எனவே அதில் ஒரு பகுதி சிறார்களுக்கான மദ്രസா ஒன்றை நாங்கள் ஆரம்பிப்பதற்காக எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக ஒரு பகுதியை நாங்கள் பெண்களுக்காக தொழுமிடமாக நாங்கள் அதை மாற்றி அமைத்திருக்கின்றோம். எனவே அந்த நிகழ்வுக்காக பெண்களுக்காக இன்று முதல் அந்த மദ്രസா கட்டிடம் திறந்திருக்கும். அவர்களுக்கு அந்த உரிய நேரத்தில் தொழுகைகளை நடாத்திக் கொள்ளலாம் என்ற அறிவித்தலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜிசா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சஃபுகளை சீராகிக்கொள்ளுங்க, நேராகிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். தொழுகைக்கு நின்ற மாதிரி நின்று கொள்ளலாம். இட வசதி இருந்தால் தொழுகைக்கு நிற்கிற மாதிரி நின்றால் சஃபுகள் வளையாமல் கோணல் இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நடுவில் ஒரு சஃபா அமையும் பொழுது நேர் பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். முக்கியமாக குதிகாலுடைய நேரம் பார்த்துக்கொள்ளும். கண்ணியமான சகோதரர்களே, சுருக்கமாக தொழுகை சம்பந்தப்பட்ட விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். முதலாவதாக, ஒரு முஸ்லிமுடைய கடமையிலே குளிப்பாட்டுவது, கஃன் செய்வது, தொழுவிப்பது, அடக்கம் செய்வது, அவருடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விடயங்கள் ஞாபகப்படுத்தப்படும். அடுத்து நலவுகள் பேசப்படும். மாஷா அல்லாஹ், இப்பொழுது நாங்கள் ஜனாசாவாக முன்னால் வைத்திருக்கக்கூடிய சகோதரர் பல நல்ல குழந்தைகளை உருவாக்கினவர், ஹாஃபில் ஆலிம்களை உருவாக்கினவர். அவருடைய சகோதரரும் மாஷா அல்லாஹ் ஒரு பழைமை வாய்ந்த ஒரு மதரசாவுடைய அதிபராக கடமையிட அவருடைய மாணவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அதே போல் ரூமில் இருக்கும் பொழுது அதானுக்கு ஒரு 5 நிமிட இடைவெளிக்குள், ஒரு 10 நிமிட இடைவெளிக்குள் மஸ்ஜிதுடைய சந்தா வசூலிக்கக்கூடியவர் உள்ளே வந்து பேசிக்கொண்டிருந்தார். அவர் ஒரு விடயத்தை சொன்னார். நேற்று அல்லது முன்தினம் 2 நாட்களுக்கு முன்பு அவரை கூப்பிட்டார்களாம். கூப்பிட்டு என் சந்தா எரியஸுகள் ஏதாவது இருக்குதான்னு பாருங்க, எவ்வளோ இருக்குது எரியஸ் இருக்குது, கணக்கை கொஞ்சம் சொல்லுங்களே, ஏண்டா என் பிள்ளைகள்கிட்ட பொறுப்பில் அதை விட்டுறக்கூடாது. பாருங்க கண்ணியமானவர்களே, ஏதோ அல்லாஹ்வுடைய கபூலியத் எங்கட அல்லாஹ் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் இப்படி நல்ல நிலைமையில் மௌத்து வரும். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கெல்லாம் எரியஸ் எல்லாம் முடிச்சு கடைசி வரைக்கும் கட்டி அதுக்குரிய ரிசிப்ட் எடுத்துட்டு அல்லாஹ் அழைச்சி கொண்டான். 1 மாத இடைவெளிக்குள்ள தாயை இழந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, பொருந்திக் கொள்வோம். அதோட நலவுகளை பேசுவோம். மிச்ச நேரம் பேசல, ஜும்மாவுடைய நாள். நலவுகளை நாங்கள் மற்றவங்களோட மையத்தில் பேசினா எங்கட ஜனாசா வீட்டில் எங்கட நலவு பேசப்படும். எங்கட மையத்தை வச்சுக்கொண்டு யாராவது எங்கட குறைகளை பேசுறது யாருக்கு விருப்பமோ மற்றவங்களோட மையத்தில் தவற பேசுறது. தொழுகைக்கு தயாராகிறாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு உதாரணம் தான். தயாராகும் பொழுது தடுக்கிறாங்க சஹாபாக்கள், குறிப்பாக முக்கியமான சஹாபாக்கள். யாரும் சொல்ல நீங்கள் தொழுவிக்க வேணாம். என்ன நான் ஜும்மா குத்பாலையும் சொன்னேன், நபி அவர்கள் தொழுவிச்சா அந்த ஜனாசா பாக்கியசாலி. யாரும் சொல்ல உங்களோட தொழுகிற பாக்கியம் இவனுக்கு கிடைக்கிறதுக்கு தகுதியற்றவன், பாவி. நாங்கள் இவனை பாவத்தில் தான் கண்டிருக்கிறோம், நன்மை கண்டில்லை. 99% தவறு செய்தாலும் அல்லாவும் ஜல்ல ஜலாலும் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு என்னன்னா, ஒரு நலவை வச்சு இவனை மன்னிக்கலுமான்னு பார்க்குறோம். நாங்கள் 99 நலவை புதைப்போம், ஒரு கெடுதியை பிரஸ்தாபிப்போம். எங்கட தன்மை மாறணும். சபையில் எதையும் நபியவங்க செய்திகள் வந்து தீர விசாரிப்பாங்க, உடனே நம்ப மாட்டாங்க. இவங்க எல்லாரும் சொல்றாங்க இவர் பாவின்னு. நீங்க யாராவது இவர்கிட்ட நன்மை ஒன்றை கண்டிருக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் கை யோசிக்கிறாரோ யாரும் சொல்ல நான் கண்டிருக்கிறேன். என்ன நன்மை? ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்ய புறப்பட்ட ஒரு குழுவினருடைய பொதிகளை, சாமான்களை, பேகேஜுகளை இரவு மொழித்து பாதுகாத்தார். ஒரு இரவு அல்லாஹ்வுக்காக மொழித்திருந்தார். அப்படியா நீங்க எல்லாம் சொல்றீங்க பாவி என்று, நான் சொல்றேன் இவர் அந்த நன்மையை வச்சு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான்னு நம்ம சொல்ல தொழுவிச்சாங்க. நலவுகளை பார்ப்போம். அதோட கொடுக்கல் வாங்கல், கண்ணியமான மகன் ஆலயம் வந்து வேண்டிக் கொண்டாங்க. ஏதாவது வாப்பாவுடைய கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அவங்களோட தொடர்பு கொள்ள சொல்லி. கண்ணியமான நான் குடும்ப உறுப்பினர் அல்ல, என்னால் நான் பொதுவாக பேசுகிறேன். இந்த கஷ்டவாளிகள், சிரமப்படக்கூடியவர்கள், இவருடைய நிலைமை எனக்கு தெரியாது. நாங்கள் வசதி உள்ளவர்கள், குடும்பத்தில் உள்ள வசதி உள்ளவர்கள், இந்த கடன்களை பொறுப்படுக்கின்ற சுன்னத்தொன்று இருக்கிறது.
ஜனாசா கடன் இருக்குதான்னு கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் வாங்கிடுவாங்க. இந்த அல்லாஹ்வை மீறி செய்யலாது, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் ஷஹீதுக்கும் கடனை. பெண்ணுக்காக நீங்கள் யாராவது தொழுவீங்கன்னு சொல்லிட்டு பெண்ணுக்காகும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற செல்வந்த சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யார் சொல்லலாம், அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பு, நீங்கள் தொழுவீங்க. கடன்களை பொறுப்பெடுக்கிறது ஒரு சுன்னத். பெரிய பெரிய கோடிக்கணக்கு கடன் அல்ல, சின்ன சின்ன லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கு ஏழுமானதை ஒரு சின்ன உதாரணத்தை மன்னிச்சுக்கொள்ளுங்க. இந்த கடன்களை பொறுப்பெடுக்கிற இபாதத் எங்கள்கிட்ட இல்லை, சுன்னத் இல்லை. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்து, அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ற சம்பவம் சொன்ன பள்ளியில் விட்டுருப்பாங்க. நான் அவனோட வாப்பா மௌத்து, நபியோட மச்சான், அபூபக்கருடைய மருமகன். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான மர்ஹூமுடைய மகனை சந்திக்கிறாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, மகன் இங்கே வாங்க ராஜா. சொந்தக்காரரோ நெருங்கிய உறவோ இல்லை, கொஞ்சம் தூர சொந்தம். அதாவது கொஞ்சம் கேட்டால், வாப்பாக்கு ஏதாவது கடன்கள் இருக்குதா? நல்ல நல்ல தீனுடைய விடயங்கள் தேவைகளுக்கு கடன் எடுப்பாரு, கொடுப்பாரு. ஓ அங்கல் இருக்குது. எவ்வளோ மகன் கடன்? எங்கட 10 லட்சம் தீர்கம், அல்லது 10 லட்சம் தீனார். மகன் 5 லட்சம் வேண்ட பொறுப்பு. உங்களோட வாப்பட கடன் 5. ஆடம்பர கடன், பாவத்துக்கு எடுத்த கடன், ஜொலி பண்ணுற கடன் அல்ல. அத்தியாவசியத்தில் இருக்கும் காரியத்து, ஒரு வீடு கட்டுறது, ஒரு நோய்க்கு, ஒரு ஆப்ரேஷனுக்கு எடுத்த கடன், அதை நிறைவேற்றினோம் என்றால் எங்களுக்கு எல்லாம் கடன் இல்லாத மௌத்து தரலாம். ஜனாசா தொழுகையுடைய முறை, உசல்லி ஃபர்து அர்பா தக்பீரில்லாஹி தஆலா, இல்லை உசல்லி ஸலாத் ஜனாஸா அர்பா தக்பீரில்லாஹி தஆலா. அல்லாஹ்வுக்காக 4 கடமையான தக்பீர்களை தொழுகிறேன். முதல்ல தக்பீர் பின்னர் சூரா ஃபாத்திஹா, 2வது தக்பீர் பின்னர் ஸலவாத், பூர்த்தியான அத்தஹியாத்துடைய ஸலவாத் ஓதுங்க. 3வது தக்பீரில் பரிபூர்ணமான துஆவை பாடமாக்குங்க. ஆண் மையத்துக்கு அல்லாஹ் மக்ஃபிர் வர்ஹம்ஹு, பெண் மையத்துக்கு அல்லாஹ் மக்ஃபிர் வர்ஹம்ஹாண்டு நாங்கள் மௌத்தாகும் வரைக்கும் அப்படி ஜனாசா நாங்கள் தொழுவோம்னா எங்களோட ஜனாசா தொழுகையும் அந்த துஆவோடு நின்றும். நாங்கள் மற்றவங்களுக்கு பூர்த்தியான துஆ ஓதி ஜனாசா தொழுதா எங்களோட தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடியவங்க பூர்த்தியாக ஓதி தொழுவாங்க. எப்படி நாம் பிறரோடு நடக்கிறோமோ அப்படி பிறர் நம்மோடு நடப்பார்கள். எனவே துஆக்களை பாடமாக்குங்க, அந்த துஆ ஓதுங்க. நீண்ட துஆக்கள் இருக்குது, பல துஆக்கள் இருக்குது. 4வது தக்பீர் பின்னால் அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பஅதஹு வக்ஃபிர் லனா வலஹு என்ற துஆ பாடமானவங்க அதை பாடமாய் கொள்ளுங்க, ஓதுங்க. அதுக்கு பின்னர் சலாம் கொடுக்கப்படும். இயன்ற அளவு ஒரு 10-15 நிமிஷத்துடைய அமல் அடக்கத்திலையும் கலந்து கொள்ளுங்க. 2 கைராத்துகளோடு இன்ஷா அல்லாஹ் வீடு போகும். மகன் மௌலை அவங்க தொலை. அல்லாஹு அக்பர். الله أكبر. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم الله أكبر. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله سيم مدخله واغسله بالماء والثلج والبرد ونكه من الخطايا كما ينقى الثوب. اللهم ابدله دارا خيرا من داره واهلا خيرا منه وزوجا خيرا من زوجه وادخله الجنه. اللهم اجعل قبره روضة منه. اللهم اجعل قبره الله أكبر. اللهم لا تحرمنا أجره ولا تفتن. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمد يوفي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا أرحم الراحمين. اللهم اغفر له وارحمه. اللهم اغفر له وارحمه. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله وأصل مدخله ونقه من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره
وأهلنا خيرا من أهلي وزوجنا خيرا من زوجي اللهم ادخل الجنة وعيده من عذاب القبر وعيده من عذاب القبر وعيده من عذاب القبر ومن عذاب النار اللهم يسر حسابه اللهم نور قبره اللهم يسر حسابه اللهم افسح قبره يا ارحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولمشايخنا ولإخواننا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا يا الله எங்கள் சகோதர பாவத்தை மன்னித்தருள்வாயா அல்லாஹ் யா அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ஏதாவது தப்புகள் தவறுகள் செய்திருந்தால் நீ அனைத்தையும் மன்னித்தால் மீது ரஹ்மத் செய்வாயா யா அல்லாஹ் யா அல்லாஹ் உலகத்தில் என்னென்ன சாலிஹான அமல் செய்தார்களோ யா அல்லாஹ் அதுக்குள்ள நிரப்பமான கூலியை கொடுத்தருள்வாக யா அல்லாஹ் தன்னால் வலதும் சாலிஹான குழந்தையை விட்டுட்டு செல்கின்றார் யா அல்லாஹ் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளை சேர்த்துருவா யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளை சேர்த்துருவா யா அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஏதாவது தப்புகள் தவறு நடந்திருந்தால் மன்னித்தருவா யா அல்லாஹ் கபரை விசாலப்படுத்தி வைப்பா யா அல்லாஹ் கபர் நெருக்கங்களிடம் பாதுகாப்பா யா அல்லாஹ் கபரை ஒளிமயமானதாக்குவா யா அல்லாஹ் யால கபரை சுகத்தின் பூஞ்சொலையாக மாற்றுவா யா அல்லாஹ் யால கபரை சுகத்தின் பூஞ்சொலையாக்குவா யா அல்லாஹ் கபரை நெருக்கங்களை விட்டும் பாதுகாப்பா யா அல்லாஹ் யால அதே மாதிரி கபரை விசாலப்படுத்தி வைப்பா யா அல்லாஹ் யால சுகத்தின் தென்றல்களை அவருக்கு காட்டி கொடுப்பாக யா அல்லாஹ் யான் தோணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين